calculate the mean drift velocity of electron in a copper wire of diameter வந்து 1 millimeter with a current of வந்து 5 ampere. the electron number density வந்து என்னது காப்பர் எலக்ட்ரான் நம்பர் டென்சிட்டி வந்து 8.5 into 10 to the power 8 per meter cube அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்கு? விடி வந்து கேட்டிருக்கு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து கேட்டிருக்கு. ஓகே, காப்பர் வயருடைய டயாமீட்ரு டி வந்து கொடுத்துருக்கு 1 millimeter, 1 into 10 to the power minus 3 மீட்ரு. இது வந்து ரேடியஸாக மாற்றுறோம். ரேடியஸ்னால் d/2. அப்போ என்னது 0.5 into 10 to the power minus 3 மீட்டர். ஓகே, வித் ஏ கரண்ட் ஆஃப் 5 ampere. ஐ வந்து எவ்வளவு? 5 ampere. ஓகே, த எலக்ட்ரான் நம்பர் டென்சிட்டி ஃபார் காப்பர் இஸ், காப்பர் வந்து என்னது? காப்பருடைய எலக்ட்ரான் நம்பர் டென்சிட்டி 8.5 into 10 to the power 28 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதான் வந்து கொடுத்துருக்கு. நம்ம ஃபார்முலா பார்க்குறோம். I is equal to NAE into VD. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? I தெரியும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படி கொடுத்துருக்கு. ஏரியானா என்னது? ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு. பைனா என்னது? 3.14 இன்ட்டு 0.5 இன்ட்டு 10 to the power minus 3 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, இதை வந்து ஏரியா. அப்போ என்ன தெரியும்? ஏ தெரியும். இ வந்து என்னது? இ வந்து 1.6 into 10 to the power minus 19. அப்போ விடி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ விடி இஸ் ஈக்குவல் டு ஐ பை என்ஏஇ பார்க்குறோம். ஐ வந்து எவ்வளவு? 5. ஐ வந்து 5. 8.5 into 10 to the power 28 இன்ட்டு ஏ வந்து என்னது? 3.14 into 0.25 into 10 to the power minus 6 into E வந்து 1.6 into 10 to the power minus 19. Okay, so 5 divided by 8.5 into 3.14 into 0.25 into 1.6 into 10 to the power 28 minus 25. Okay, so 5 divided by multiply பண்ணால் என்ன ஆகும்? 4 மல்டிப்ளை 1.6 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது வந்து 10 to the power 3 ஆகும். ஓகே, அப்போ 8.5 into 3.14 into 0.25 into 1.6. ஓகே, இப்போ பார்க்குறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5/10.676 into 10 to the power minus 3 வந்துடும். இதை ஆன்சர் பண்ணால் 1/2.135 into 10 to the power minus 3. ஓகே, இது 1000/1000. அப்போ 1/2135. ஓகே, கேன்சல் ஆகிடுது. அப்போ 1 வந்து 2135.0000000. அப்போ 4. ஆன்சர் வந்து என்னது? 0.0004 மீட்டர் பர் செகண்ட். இதான் வந்து ஆன்சர். ஓகே, அதாவது இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து என்னது? 5 divided by 8.5 into 3.14 into 0.25 into 1.6 into 10 to the power 3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 0.0004 மீட்டர் பர் செகண்ட் வருது.